நாங்கள் வந்து ஊட்டிக்கு கிளம்பிட்டோம். ஊட்டி கிளம்புனோன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இதுக்கு போயிட்டோம், ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சாப்பாடு வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ பசங்களை நான் தான் வச்சுட்டு இருந்தேன். அதனால் சும்மா வாங்கடா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்போம் ஞாபகத்தமான்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அகைன் ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் வந்தோன்னே எல்லோரும் ஏறி உட்காந்துட்டோம். என் சின்ன பையன் ஃபஸ்ட்டாக ட்ரெயினில் வரதுனால விவரம் தெரிஞ்சு வரதுனால அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். தென் அடுத்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிக்கணுன்றதுக்காக கோயம்புத்தூரில் இறங்கி வந்துட்டு இருந்தோம். நான் தான் ட்ராலி தள்ளிட்டு வருவேன்னு சொல்லிட்டு என் பையன் ட்ராலியை தள்ளிட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ அது க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே பொறுமையாக வந்தோம். ஏன்னா இன்னும் டைம் இருந்தது எங்களுக்கு 1 ஹவர் ½ அன் ஹவரோ 1 ஹவரோ கேப் இருந்தது. அகைன் நாங்கள் போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஏன் அப்படின்னா நீலகிரி மேட்டுப்பாளையத்துலேயே வந்துட்டு டாய் ட்ரெயின் நிற்கும். அங்கே டாய் ட்ரெயினில் எந்த ஒரு வாஷ் மிஷின் எதுவுமே இருக்காதுன்றதுனால எல்லாத்தையும் நாங்கள் முன்னாடியே எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். அகைன் டாய் ட்ரெயினை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் குதூகலமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். போய் எல்லா பேக்கையும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அகைன் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். ஏன்னா 1 ஹவர் டைம் இருந்தது. 6 o'clockலாம் வந்து ட்ரெயின் வந்துருச்சு நீலகிரி எக்ஸ்பிரஸ். ஸோ அதனால் 1 ஹவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் போயிட்டு எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க, போய் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். தென் எல்லோரும் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி வாங்க லாஸ்ட்டாக எல்லோரும் கிளம்ப போகிறப்போ ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி அகைன் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்து எடுத்தோம். அடுத்த ஸ்டேஷனில் ஒரு 5 நிமிஷம் நின்றுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரீம் நிரப்புறதுக்காக நீராவி நிரப்புறதுக்காக இந்த இடத்துல இருந்து தான் வந்து மலை ட்ரெயின் மலையில் ஏறப்போகுது. ஸோ அதுக்காக தான் நடுவில் செயின் கொடுத்துருப்பாங்க. ஸோ என் பையன் அங்கே நின்றுட்டு நான் லிவர் மாற்ற போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தான். அகைன் அங்கே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். விஷுவல் அடிச்சிட்டாங்க. ஸோன்னு சொல்லி நாங்கள் ஏறிட்டோம். அடுத்து நாங்கள் வந்து இதுதான் நீங்கள் ஊட்டி ட்ரெயினாகவே நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின். ஊட்டியிலேயே வந்து நின்றுக்கிட்டே வந்து நீங்கள் எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. இந்த பாலத்தில் இதில் தான் வந்து ஊட்டி எப்படி வளையுது அப்படின்றது செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அது நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக எடுத்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோ. தென் அதுக்கப்புறம் ஊட்டி ட்ரெயின் மூலமாக நாங்கள் எல்லாமே போயிட்டுருந்தோம். ஸோ அங்கங்கே போகிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா ஊட்டி ட்ரெயின் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வளையிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ வியூ பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க. அடுத்து நாங்கள் கேவுக்குள்ளே போயிட்டோம். கேவுக்குள்ளே போனோன்னே கேவுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. அகைன் விசில் அடிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் தான் தண்ணி நிரப்புனாங்க. அதனால் டைம் ரொம்ப நிறையா எடுத்துக்கல. அடுத்த ஸ்டேஷன் போனோம். அடுத்த ஸ்டேஷனில் வந்து தண்ணி ரொம்ப நேரம் செலவு நிரப்புனாங்க. பட் எங்களால் நாங்கள் போய் ஸ்நாக்ஸ் வேணும்ட்டாங்க பசங்க. காலைல சாப்பிட்லன்றதுனால ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுட்டாங்க. அதனால் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்ததில் டைம் ஆயிடுச்சு. அகைன் அடுத்த ஸ்டேஷனே வந்துருச்சு. அடுத்த ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நிற்கும், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்து ஒரு 6 மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பிரிட்ஜுக்கு மேலே தான் ட்ரெயின் போக போகுது. ஸோ அதை போய் வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லி போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி நான் வந்து யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிருந்தேன்னா இந்த இடத்துல எல்லோரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதனால் இங்கே கும்பல் இல்லையேன்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ ரிட்டன் வரப்போ தான் என் பையன் கொஞ்சம் தடுமாறிட்டான். அதில் ஏன்னா அங்கங்கே நட்டு போல்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக போவோம். நம்ம சேஃபாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் பச்சை பச்சேன்னு இருந்துச்சு, அழகாக இருந்ததா. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே நின்றுட்டு ஒரு ஸ்லோ மோஷன் ஃபோட்டோ ஷூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மழையில் ஏறுறதுக்காக நடுவில் ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அந்த செயினில் வந்து நடக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வாடா செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என் சின்ன பையனை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். அம்மா நான் அதில் நடக்கிறேம்மா, நீங்கள் கையை பிடிச்சிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னால். ஸோ வந்துட்டு இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்டை தேடி வந்து அங்கே ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா விசில் அடிச்சிட்டாங்க. எங்களால் அதுக்கு மேலே அந்த இடத்துல நிற்க முடியல. ஏன்னா ஒரு இடத்துல 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அடுத்து குன்னூர் வந்தோம். குன்னூரில் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. அகைன் ஊட்டி ரீச் ஆகிட்டோம். குன்னூருக்கு அப்புறம் எந்த ஸ்டாப்பும் நிற்காது. ஸோ அதுக்கப்புறம் ஊட்டிலலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகே செக்இன் பண்ண போகலாம், 12 o'clock மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் செக்இன் பண்ண போயிட்டோம். செக்இன் பண்ணதுக்கப்புறம் என் பசங்க வந்து கொஞ்சம் நேரம் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளில போகலான்னு சொன்னோன்னா சரி ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் தான் வந்து இது போட்டிருந்தோம். கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் ஜங்ஷன் கிட்டே ரூம் போட்டிருந்தோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம் தான் போட்டிருந்தோம். ரொம்ப ரிசார்ட்லாம் நாங்கள் போடலை. ஸோ அங்கேருந்து பக்கத்துலேயே போயிட்டு போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ போட் ஹவுஸில் போயிட்டு பார்த்துட்டு அங்கே எல்லாமே நாங்கள் வந்து பசங்களோட விளையாண்டுக்கிட்டு அது ஃபுல்லாக பச்சை பச்சை க்ரீனிஷாக இருந்ததுனால எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து டேஷ்போர்டு கார் இருந்துச்சு. ஸோ அதில் போய் நான் விளையாடுறேம்மான்னு சொன்னால். ஸோ ஓகேடா போய் விளையாடுறா அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் இப்போ தான் வந்து அங்கே ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. ஸோ இதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இதில் போய் விளையாடுறான்னு சொல்லி விளையாட விட்டோம். ஏன்னா நாங்கள் போட்டிங் கூட்டிகிட்டு போகல. ஏன்னா குழந்தை நாங்கள் போன டைம் வந்து ரெய்னிங்காக இருந்துச்சு, ஃபாகாக இருந்தது. ஸோ அதனால் பிள்ளைங்க வேணான்ட்டாங்க. அடுத்து ஜங்கிள்குள்ளே போகிறாமான்னு சொன்னாங்க. ஜங்கிள்குள்ளே போகிறப்ப தான் கத்திக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா நம்ம சென்சார் வரதை பார்த்துட்டு ஒவ்வொரு மிருகமும் நம்மளை போய் துட்டு வந்து கத்தும். நாங்கள் கத்துறதை பார்த்துட்டு என் சின்ன பையன் உட்காந்துட்டு வெளில
வெளில போகணுன்னு அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே கீழே ஃபோட்டோ ஷூட்ஸ் இடம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அந்த விஷுவல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த நாள் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தென் அகைன் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைன் ஃபாரஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம். ஏன்னா நாங்கள் கார் தான் எடுத்திருந்தோம், ஒரு 2 நாளைக்கு கார் எடுத்திருந்தோம். ஸோ 5000 வந்துச்சு 2 நாளைக்கு. ஒரு நாளைக்கு 2500 மினி 2 நாளைக்கு 2500 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோயிலேருந்து போகிற பைன் ஃபாரஸ்ட்டு போகிற வழியில் வந்து ரேஸ் கோர்ஸ் இடம்னு சொல்லி ஒன்று காமிச்சாங்க. இதில் வந்து கண்டிப்பாக வந்து மெம்பராக இருந்தால் தான் உள்ள அலோடு, இல்லைனா வெளில இருந்து இப்படி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டிரைவர்னா சொன்னாங்க. அடுத்து ஃபைன் ஃபாரஸ்ட் போயிட்டோம். ஃபைன் ஃபாரஸ்ட்டில் இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஏறுறப்ப தான் மூச்சு வாங்கிடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெக்கிங்காக. டிரைவரை நான் முன்னாடியே சொல்லிட்டாங்க, வந்து தண்ணி குடிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் தண்ணி குடிக்கணும், இல்லைனா ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமுத்தி தான் அமுச்சிருந்தாங்க. ஆனால் ஏறுறப்ப நானும் என் சின்ன பையனும் தடுமாறி கீழே உள்ளே போயிட்டோம். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து 9th மைல் போனோம். 9th மைல் வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருந்தது, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுக்கு. ரொம்ப நேரம் உட்காரலான் இருந்துச்சு, ஆனால் லைட்டாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. என் சின்ன பையனை வேறு ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் கீழே போகலான்னு என் ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகிட்டார், அவன் அழுதுகிட்டே இருந்தோன்னே. ஸோ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். கீழே கூட்டிகிட்டு போய் அவனுக்கு மேகி அது இதுன்னு வாங்கி கொடுத்தோன்னா சார் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அடுத்து பயகரா வாட்டர் ஃபால்ஸ் போனோம். அங்கேயுமே அவனை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு நடந்துக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் பயகரா வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபாலில் வந்துட்டு எங்கே இருக்குன்னா லேக்கில் இருக்க தண்ணி அப்படியே வந்து பாறையில் பட்டு அப்படியே ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். பட் இங்கே குளிக்க அலோடு கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, எப்போ வேணாலும் அனிமல்ஸ் வரும். நம்ம மனுஷங்களோட இதாக இருந்துச்சு அப்படின்னா அனிமல்ஸ் வந்து டக்குன்னு கடிச்சு நம்மளை வந்து இழுத்துட்டு போகிறதுக்குலாம் நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அலோடு இல்லை, ஒன்லி விசிபிள் தான், விசிபிள் ஒன்றுலேயும் மட்டும்தான். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று நல்லா இயற்கையை ரசிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். தென் அகைன் அடுத்து வந்து பயகரா லேக்குக்கு போயிருந்தோம். ஏன்னா லேக்கில் தான் வந்து போட்டிங் இருக்குது. ஆனால் போட்டிங் செம்ம காஸ்ட்லி. ஆக்சுவலி நாங்கள் என்ன பிளான், நேற்று வந்து மழை பெஞ்சதுனாலையும் குளிராக இருந்ததுனாலையும் போட்டிங் வேணான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து அங்கே போய் போட்டிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே வந்து 2 ஆளுக்கு 1800 2000 சொன்னாங்க ஜெட்ஸ்கீல. ஆக்சுவலி நாங்கள் கோவாவில் அதெல்லாம் நாங்கள் போயிட்டதுனால எங்களுக்கு அது பெருசாக தெரியலை. ஐயோ 2 பேருக்காக எதுக்கு 1800 செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதான் அதுக்கான அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் நீடில் வியூ பாயிண்ட் போயிட்டோம். நீடில் வியூ பாயிண்ட் போனால் செம்ம வியூவாக இருந்தது. பட் ஃபுல் ஊட்டியுமே பார்க்கலாம். இது வந்து காந்தலூர் கீழே இறங்குற இடத்துக்கிட்ட இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் இது குளிர் கம்மியாயிடுச்சு. ஊட்டியில் இருந்த லெவலுக்கு குளிர் இல்லை, பட் குளிர் கம்மியாயிடுச்சு. ஆனால் பட் வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருந்துச்சு. என் பையனும் என் ஹஸ்பண்டும் தேடிட்டு இருந்தாங்க எங்கேருந்து எங்கே ஏதாவது மிருகம் உள்ள நடமாட்ட தெரியுதா இல்லையா அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அகைன் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நீடில் வியூ பாயிண்ட் போயிட்டு மசனக்குடி போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து பிளான் பண்ணதே வந்து என் பையனுக்கு வந்து எலிஃபென்ட் ஃபீடிங் காமிக்கணும் என் சின்ன பையனுக்கு அப்படின்றதுனால தான். ஸோ மசனக்குடி போனோம். மசனக்குடி போகிற வழியிலே டிரைவர் அங்கிள் சொன்னாங்க, உங்களுக்கு டிரைவர் என்ன சொன்னார், உங்களுக்கு ஏதாவது லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இது பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஆனால் எங்களுக்கு தான் லக்குன்றதே கிடையாது. அதனால நாங்கள் வந்து ஒன்லி மானும் காட்டு யானையும் மட்டும்தான் பார்த்தோம். அது மட்டும்தான் வந்து போகிற வழியில் நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நீடில் வியூ பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மசனக்குடி கிளம்புனோம். ஸோ மசனக்குடி கிளம்புனதுமே சூப்பராக தான் இருந்துச்சு. பட் நீடில் வியூ பாயிண்டில் ஒன்றுமே கிடையாது. மேலே போய் ஊசி முனையில் போய் நின்றுட்டு ஒரு ஊசி முனையாமா, அது ஊசியோட முனை மாதிரி இருக்குமா, அங்கேருந்து பார்த்தா உலகமே அந்த காந்தலூர் ஊட்டியே தெரியும், ஊட்டியோட ரோடு வளைவு எல்லாமே தெரியுமா, அதுக்காக சொன்னாங்க. ஆக்சுவலி தான் நான் நெட்டில் பார்த்துருந்ததுனால ஸோ ஓகே அதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் போன இடம் இது. ஸோ இது வந்து நீடில் வியூ பாயிண்ட்டு. அடுத்து தான் நாங்கள் மசனக்குடி போனது. இந்த மசனக்குடி போகிறப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மான் மட்டும்தான் பார்த்துருப்போம், வேறு எதுவும் பார்க்கல. மானும் காட்டு யானையும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மசனக்குடி ஜீப் சவாரியில் போயிட்டு ஒரு மயில் எக்ஸ்ட்ரா பார்த்தோம். ஆனால் புலி பார்த்தோம். புலி வந்துச்சு. ஈவினிங் டைம்ன்றதுனால புலி ரெஸ்ட் எடுக்க போகும்ல, அதனால தண்ணி குடிக்கிறதுக்காக புலி வந்துச்சு. அந்த டைமில் புலியை பார்த்தோம். பட் என் பசங்களும் என் ஹஸ்பண்டும் 2 புலி பார்த்தாங்க. ஆனால் என் கண்ணுக்கு ஒரே ஒரு புலி மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. பட் அது மட்டும்தான் நான் என் ஒரு புலியை மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அது உங்களுக்கு பின்னாடி வரும். இது வந்து எப்போ யார் எப்பப்போ பார்த்தாங்க புளியை சைட் சீயிங்கில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அதுக்கான ரேட்டு. ஃபைனலாக நாங்கள் வந்து ஜீப்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஜீப் சவாரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஜீப் சவாரியில் 4200 இதுனா கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 700 என்னமோ தான் இருந்தது. ஸோ அதனால் இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக 4:30 மணிக்கு ஜீப்பை எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், ஏதாவது ஒன்று வருமானு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பட் ஒன்றுமே வரல. ஆனால் பாதி தூரம் போனோடனே டிரைவர் என்ன சொன்னார், 2 புலி நடமாட்டம் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
நடந்து போயிருக்கு 2 புலி நடந்து போயிருக்கு இந்த வழியா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது அந்த புலி தான், ஒரு புலி. அடுத்து தெப்பக்காட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இங்கே தான் வந்து 5:30 மணிலேருந்து யானையை கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து யானைக்கு வந்து இப்போ 6 மணிக்கு கரெக்டாக 6 மணிக்கு பெல் அடித்து ஃபீட் பண்ணுவாங்க. பட் அந்த யானைக்கு எல்லாத்துக்குமே எந்த எந்த யானை இவங்க வளர்க்குற யானைன்றதுக்காக இவங்க அதுக்கு காலில் ஜிபிஆர்எஸ் கட்டி விட்டுருப்பாங்க சங்கிலியில். ஆனால் அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் காட்டோட முன்பகுதியில் விட்டுருவாங்க. அது எங்கே போகணுமோ போயிடும். அதுக்கப்புறம் ஜிபிஆர்எஸ் வச்சு அதை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த டைமிங் சாப்பிட்ற டைமிங்க்கு வந்துடும். ஏன்னா அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யானைக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த யானையை வந்து நாங்கள் ரொம்ப இதாக பழக்கி வச்சுருக்கோம். சின்ன யானையிலேருந்து வளர்த்துட்டு இருக்கிறதுனால அதை வந்து நாங்கள் பழக்கி வச்சுருக்கோம். அதில் கரும்பு அது இதுன்னு ஏகப்பட்ட இது லிஸ்ட் எழுதி போட்டிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாகவுமே வந்து நாங்கள் இதாக எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தான் கொடுப்போம். இந்த சாப்பாட்டுக்காகவே அந்த யானை கரெக்டாக அந்த டைமுக்கு நாங்களே போகலனாலும் எங்களை தேடி அது வந்துடும். காலையில் 8 to 8:30, ஈவினிங் வந்துட்டு 5:30 to 6 இந்த டைம் வந்துடும். இதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போய் அதை காட்டோட முன்பகுதியில் விட்டுட்டு நாங்கள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த யானை வந்து காட்டுக்குள்ளே போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் காலையில் திருப்பி 8:30க்கு விடிஞ்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்துடும். வந்ததுக்கப்புறம் நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஒவ்வொரு யானையை வந்து எடுத்துகிட்டு போய் நாங்கள் குளிப்பாட்டி அதை எல்லாத்தையும் சரி பண்ணி அதை இதை பராமரிக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை. இதில் ஜிபிஆர்எஸ் இருக்கிறதுனால ஒரு வேளை காட்டுக்குள்ளே எங்கேயாவது வழி மாறி போயிட்டாலும் நாங்கள் போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் போய் எல்லாத்தையும் அதை போய் நாங்கள் எடுத்துகிட்டு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்லாம் அந்த அண்ணன் எனக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் இருக்க இந்த ரகு யானையும் இன்னொரு யானை பேரையும் மறந்துட்டேங்க, ரகுன்னு இன்னொரு யானை ஒன்று இருக்குது. அந்த 2 யானையும் தான் அந்த மலையாள படத்தில் நடித்தது. அது 2ம் தான் இது இருக்கிறதுலே குட்டி யானை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 2 குட்டி யானைக்கும் வந்து தான் சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க. ஒவ்வொரு யானைக்குமே வந்து டாக்டர் வந்து இது பண்ணுவாங்களாம், வந்து செக் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு யானைக்கு இவ்வளோ சாப்பாடு அளவு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த குட்டியான இது இருக்குது. இந்த மலரும் ரகுவும் தான் வந்து நடிச்ச யானை. ஸோ ஒவ்வொரு குட்டி யானைக்கு இவ்வளோ அளவு சாப்பாடு கொடுக்கணும், பெரிய யானைக்குனா இவ்வளோ அளவு சாப்பாடு கொடுக்கணும்னு வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்களாம். ஸோ அத்தனை டைம் வந்து உருட்டி கொடுப்பாங்க. ஒரு யானைக்கு 5 தடவை கொடுத்தாங்க, ஒரு யானைக்கு 2 தடவை தான் கொடுத்தாங்க. ஸோ டாக்டரோட அளவு என்ன சொல்லியிருக்காரோ அதுபடி தான் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு பாகன், கரெக்டாக அந்த பாகன் வரதை தெரிஞ்சுக்கிட்டு அது அழகாக வாயை காமிக்கும். அடுத்த பாகன் வந்து அது வாயை திறக்காது. அதுதான் இந்த யானைகள்கிட்ட இருந்த பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு. எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கி வச்சுருக்காங்க அப்படின்றத நாங்கள் பார்த்தோம். அகைன் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி ரூமுக்கு நைட்டு மசனக்குடி ஏறினோம். ஸோ அப்படியாவது ஏதாவது பிளாக் டைகர் வரும்னு பார்த்துட்டே வந்தோம் மலை ஏறுறப்ப. ஆனால் ஒன்றுமே வரல மசனக்குடி ரூட்டில். ஏன்னா நாங்கள் மசனக்குடி பந்தலூர் ரூட்டில் போல் மசனக்குடி ஊட்டி ரூட்டில் வந்தோம். போனப்போ காந்தலூர் ரூட்டில் போனோம், வந்தப்போ மசனக்குடி ஊட்டி ரூட்டில் வந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் தெரில. பட் பந்தலூர் வழியாக போயிருந்தால் கண்டிப்பாக ஏதாவது பந்தலூர் போகிற வழி, மைசூர் போகிற வழியில் போயிருந்தோன்னா கண்டிப்பாக ஏதாவது பார்த்துருக்கலான்ற மாதிரி அந்த டிரைவர் அண்ணா சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ செக் அவுட் பண்ணி நாங்கள் வந்து எங்களை 7 மணிக்கு இறக்கி விட்டாங்க. எங்களோட ரூம் கிட்டே இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி அதுக்கப்புறம் போய் ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளூரில் எங்களுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து குளூரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ திருப்பி நைட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒவ்வொரு யானைக்கு எத்தனை தடவை ஃபுட்டு ஃபீட் பண்ணாங்க அப்படின்றது தான். அதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் கிளம்புனோம். ஸோ இது முடிகிறதுக்கே 6:30 ஆகிடுச்சு. ஸோ அகைன் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பிட்டோம். ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் இதெல்லாம் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ ரோஸ் கார்டனில் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். அப்புறம் கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அந்த டிரைவர் அண்ணாவும் நீங்கள் பார்த்தே ஆகணும் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அடுத்து ரோஸ் கார்டனை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன் போனோம். ஸோ ஆனால் ரோஸ் கார்டன்லாம் உங்களுக்கு சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக சுற்றி பார்க்கணுன்னா 1.5 மணி நேரம் ஆகும். நாங்கள் வந்து இடையில பூந்து நடக்க முடியல, ஏன்னா சின்ன பையனை வச்சுருக்கிறதுனால இடையில பூந்துக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு மேலே எங்களால் அங்கே வந்து இருக்க முடியலை. ஏன்னா அவனை நான் தூக்கிட்டு நடந்துட்டு இருந்ததுனால எங்களால் முடியலை. ஸோ அதனால் இடையில பூந்து வந்துட்டோம். பட் சுற்றி பார்க்கணுன்னா நிறையா பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் பூ தான் இருந்தது, ஏன்னா வின்டர் சீசனில் அதனால் கொஞ்சம் பூ தான் இருந்தது. சம்மர்னால் இதே பூஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நின்று கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, ஆனால் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கல, ஏன்னா செம்ம கால் வலி. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கே இப்படி இருக்கே, நான் பொட்டானிக்கல் கார்டன் போகணும், கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் போகணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி இதுலேயே டைமாக வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் தான் கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டனுக்கு போனோம். அங்கே கார்டன் செம்மையாக வச்சுருந்தாங்க. நல்ல ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு, அந்த பாலத்து மேலே நடக்கிறது, இடையில வந்து
கீழே வந்து மீன் வளர்த்துட்டு இருந்தாங்க. தண்ணி கீழே மேலே பாலம், கீழே வந்து மீன் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மீனெல்லாம் வந்து நம்ம தீனி போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம ஒரு அட்ராக்டிவ் பிளேஸாக இருந்தது. ஹார்டிகல்ச்சர் கார்டன் வந்து நல்லா இருந்துச்சு, அட்ராக்டிவ் பிளேஸாக இருந்தது. ஓகே, என்ட்ரி ஃபீஸ் அதிகம் தான், 200 120 நினைக்கிறேன். பட் அதுக்கான ஒர்த் இருக்குது. ஏன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மயில் மாதிரிலாம் அந்த புல்லை வளைச்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த புல் வளர்ந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அழகாக அவங்க கட் பண்ணி வைக்கணும். அப்புறம் மேஸ் வச்சுருந்தாங்க, உள்ளே போய் 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 எங்கிட்டு போனாலும் வெளியில் வர்றதுக்கு மாதிரி மேஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க ரீல்ஸ் எடுக்குதுங்க பாருங்கள், பாலத்துக்கிட்ட நின்று. இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே வச்சுருந்த மாதிரி இருந்தது எனக்கு. நாங்களுமே நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். சரி, இப்போ கொஞ்ச நேரம் போய் உட்காரலாம், அந்த பிள்ளைங்க ரீல்ஸ் பண்ணுறத பார்க்கலான்ட்டு போய் உட்காந்தா என் பசங்க வந்து ஓகே புல் தர நல்லா இருக்கே, விளையாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாடா உருளுவோம் உருளுவோம் உருளுவோன்னு உருள ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், உருளாதீங்கடா எல்லாரும் நடக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. இவங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா கர்நாடகா ஹார்டிகல்ச்சரில் இதுவுமே ரொம்ப பெரிய பிளேஸ் தான். பட் ஈஸியாக எப்படி போயிட்டு எப்படி வரலான்றது இருந்துச்சு. ரோஸ் கார்டன் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கலை. பட் இது எங்கே போயிட்டு எப்படி ஈஸியாக வெளில வரலான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இறங்குற இடம்லாம் கொஞ்சம் அந்த பாலத்துக்கு ஏறுற இடம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் அப்புறம் இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு தென் பாலத்தில் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாலத்துக்கு மேலே வேகமாக போயிட்டு ஏறிட்டோம். அப்போ போகிற வழியில் தான் அந்த மீன்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டைன்லாம் வச்சுருக்காங்க. பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா இல்லை என்னன்னு தெரியலை. பெங்களூரில் இருக்கும்ல, மியூசிக் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி டான்ஸ் ஆடும்லாம், அந்த ஃபவுண்டைன் வச்சுருந்தாங்க. அதை பார்த்து உட்காரதுக்கான ஸ்டேடியம் மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்கள் எங்கே போயிட்டோம்னா பொட்டானிக்கல் கார்டன் முடிச்சுட்டு தொட்டப்பேட்டா போயிட்டோம். தொட்டப்பேட்டாவில் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஃபாக்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ என் பசங்களும் என்ன பண்ணாங்க, ஓகேம்மா எனக்கு பைனாகுலர் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு பைனாகுலர் வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா வியூ பாயிண்ட் பார்க்கணுமா அவங்க. கடைசியாக அங்கே இருந்தது ஃபாக் தான். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் வரப்போ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் வரப்போ இதாகிடுச்சு. அந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று இப்போ நான் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. அடுத்ததில் நான் கண்டினியூ பண்ணி விட்றேன் அந்த வீடியோவை. ஃபாக்லாம் இருந்ததுன்னா கீழே காடு தானே உங்களுக்கு. ஸோ காட்டுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. சவுண்டு அப்புறம் அமைதியாகிடுச்சு. திருப்பி என் பையன் சவுண்டு கத்துனா திருப்பி அது கத்துச்சு ஆனால் பட் பறவையாக விலங்கான்னு எங்களுக்கு தெரியலை. பட் இவன் கத்துறப்ப அது ரிப்ளேவும் கொடுக்குது. ஏன்னு கத்துனா அதுவும் ஏன்னு ரிப்ளே கொடுத்துச்சு. ஆனால் பட் பறவையா இல்லை விலங்கான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி ஃபாகு, உங்களுக்கே தெரியும். அடுத்தவங்க அது கீழே என்ன இருக்குன்னு கூட தெரியாது. எங்களை சுற்றி ஃபுல்லாகவே வந்து என்ன போச்சு அப்படின்னா பனி போச்சு. ஸோ மேகமும் பனியையும் நாங்கள் தொட்டுக்கிட்டு தான் இருந்தோம். உயரமான தமிழ்நாட்டிலே உயரமான இடம் தொட்டப்பட்டா தான். ஸோ அதெல்லாம் போய் நாங்கள் ஃபாகை தொட்டுட்டு வந்துட்டோம். அதுவே எங்களுக்கு இதாக இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். போடா போய் ரீல்ஸ் பண்ணுடான்னு சொல்லிட்டு அப்புறம் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அகைன் நாங்கள் வெளியில் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் புகை வந்துச்சு வாயிலிருந்து இந்த ஃபாகு. பட் எங்களுக்கெல்லாம் வரல. அது எப்படி எங்களுக்கெல்லாம் வரல, எங்களுக்கும் வரணுமேன்னு சொல்லி அங்கே நின்று செஞ்சிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு அக்கா அங்கேருந்து இங்கே நின்று செய்யுமா, இங்கே தான் நான் வறுத்துட்ருக்கேன், இந்த புகையும் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ லைட்டாக எனக்கு வந்துச்சு. ஓகே, இந்த லைட்டு போதும் அப்படின்னு ஒரு ஆறுதலில் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்து நாங்கள் வந்து வேக்ஸ் மியூசியம் போகணும், டீ ஃபேக்ட்ரி போகணும், நிறைய இடம் இருக்கிறதுனால இந்த ஃபோட்டோஷூட் இடம் வந்து ஆல்ரெடி நான் வந்து நெட்டில் பார்த்து வச்சுருந்தேன். அங்கே வந்து நிப்பாட்டினாங்க. அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு, ஆனால் இங்கே ஒரு ஃபோட்டோக்கு 200 ஆனால் ட்ரெஸ்ஸஸ்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. அடுத்து டீ ஃபேக்ட்ரி போனோம். டீ ஃபேக்ட்ரியில் எப்படி டீ தயாரிக்கிறது, ஐயோ அந்த வீடியோவும் உள்ளே போடலை. ஸோ அதுவும் உங்களுக்கு தனியாக நான் போடுறேன். ஒரு டீ ஃபேக்ட்ரியில் எப்படி டீ வந்து மேனுஃபேக்சரிங் ஆகுதுன்னு காமிச்சிருப்பாங்க. இது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி, சாக்லேட் எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகுதுன்னு காமிச்சிருப்பாங்க. அங்கேயும் சாக்லேட்டு டீ வந்து இதாக கொடுப்பாங்க. சாக்லேட் வந்து கையில் கொடுப்பாங்க. நமக்கு வேணும்னா எது சாக்லேட்டோ டீயோ டீ தூளோ வாங்கிட்டு நம்ம வந்துடலாம். பட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதை முடிச்சுட்டு வெளில வந்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. அட்வென்ச்சர் பார்க்கில் வந்து நாங்கள் போகலை. ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் போனப்போ மணி 5:30. ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. வேக்ஸ் மியூசியமே 6 o'clock கூட க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக கிளம்பிட்டோம். வேக்ஸ் மியூசியமில் போயிட்டு இந்த மாதிரி வேக்சின்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தர் அம்பேத்கர், நேரு, ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வந்து அந்த ட்ரம்ஸ் வச்சுருந்தாங்க. என் பசங்களே ட்ரம்ஸ் அடிங்கடான்னு சொல்லி அப்புறம் உட்காந்து ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே,
ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சோடனே சின்ன பையன் நானும் அடிக்கிறேம்மா எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படி சொன்னான்னா சரி ஓகே அவன் அடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 5 மினிட்ஸில் பெர்மிஷன் வாங்கி அடித்தோம். ஏன் அப்படின்னா வேகமாக அடித்தா அந்த மேலே உள்ளது வந்து உடஞ்சிரும், கொஞ்சம் பார்த்து அடிங்க, இது எல்லாமே காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. ஆனால் 5 மினிட்ஸ் கொடுத்தாங்க. 5 மினிட்ஸுக்கு 50 ருபீஸ் தான். ஓகே, இது ஓகே தான். ஏன்னா நாங்கள் வந்து சீசனல் டைம் போல், இந்த மாதிரி லீவ் டைம் போனால் தான் சீசனல். ஆனால் எல்லாமே காஸ்ட்லி தான். ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஊட்டி எப்பொழுதுமே வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஃபுல் 365 டேஸுமே ஊட்டி வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தானா, அதனால் எதுவுமே கம்மி பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்கைன்னு என் பையன் அங்கே உட்காந்து அடிச்சிட்டு இருந்தான். கால்லையும் போட்டுட்டு அடிக்கணும். அதை உட்காந்து அடிச்சிட்டு இருந்தால் நாங்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்து டோரா பூஜி அந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என் சின்ன பையன் கொஞ்சம் நேரம் அடித்ததுக்கப்புறம் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அவனாலே முடியலை. என் சின்ன பையனுக்கு குட்டியாக இருக்கிறதுனால அவனால் ரொம்ப நேரம்லாம் அடிக்க முடியல. அவனும் ஏதோ ஆசைக்கு அடிச்சுட்டு நாங்கள் சொல்ல இங்கிட்டறான் அங்கிட்டறான்னு சொன்னோன்னா இவன் அடித்ததுக்காக ஆசைக்கு அடித்தான். பக்கத்துலேயே ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த ஸ்டாச்சூஸ் கிட்டலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். டோரா பூஜியை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. டோரா கிட்ட நின்று முத்தம் கொடுத்துட்டு இருந்தான். அகைன் ரிட்டன் இதில் வந்து நாங்கள் ஏசி புக் பண்ணலை. இதில் வந்து நாங்கள் வந்து சிட்டிங் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா போனப்போ அதை நாங்கள் இது பண்ணோம். வரப்போ சிட்டிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி வந்தோம். இங்கே வரப்பெல்லாம் ரொம்ப நேரம் ட்ரெயின் எல்லா இடத்துலையும் நிற்கலை. ஏன் அப்படின்னா இறங்குறதுக்கு அதிகமான நீராவி தேவை கிடையாது. அதனால் எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரே ஒரு ஸ்டேஷனில் மட்டும்தான் நின்றுச்சு, அந்த ஸ்நாக்ஸ் உள்ள ஸ்டேஷனில். அகைன் நாங்கள் நீலகிரி வந்தோன்னா நீலகிரியிலேருந்து எங்களுக்கு 9 o'clock தான் ட்ரெயின். அதனால் மியூசியம் பார்த்துட்டு அகைன் நாங்கள் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம் ஸ்டேஷனை விட்டு. என் பையன் சேட்டை தாங்க முடியலை. பைபாஸில் நின்றுட்டுருக்கோம். இவன் அங்கிட்டு ஓடுறான் இங்கிட்டு ஓடுறான் இப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு கடையில் உட்காந்துக்கிட்டு தோசை ஊற்று இது போடு அப்படி இப்படின்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீலகிரி கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து